காய்ஸ், வெல்கம் டு டுடேஸ் vlog. இன்னைக்கு vlogல என்ன பண்ண போறோம்னா, நம்மளோட ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கு நிறைய பேர் வந்துட்டு திங்ஸ் வாங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்களே அந்த கோர்ஸ்க்கு. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பேக் பண்ணுறதுக்காக திங்ஸு மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு வாங்க போகிறோம். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணிட்டோம், ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த vlog தான் இன்னைக்கு பார்க்க போறீங்க. நம்ம எப்படி போகிறோம், எப்படி வர்றோம், இது எல்லாமே இன்னைக்கான vlogல பார்க்க போறீங்க. இந்த மாதிரி vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இப்ப நீ பூஸ் வீடு பூஸ் சோதிக்காதீங்கடா நீ சோதிக்காதீங்க. நினைப்பிக்கும் பஸ் ஸ்டாண்ட்க்கு நம்ம போயிட்டு இருக்கோம். பஸ் ஸ்டாண்ட் ஒரு வழியா பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்துட்டு பஸ்க்காக வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பஸ் எப்போ வரணும்? ஆல்ரெடி மணி 2:40. வெயில் வேற மண்டே போல. ஹலோ கைஸ், ஒரு வழியா நாங்கள் வந்துட்டு பஸ் ஏறி நாம வந்துட்டு ரீச் ஆயிட்டு பேசலாம். வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு வழியா நம்ம ரீச் ஆயிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஷீல்டுக்கு வந்துட்டு டீடைல்ஸ் கேட்கணும். அங்கதான் நம்ம வந்துட்டு போக போறோம். ஹலோ கைஸ், நாங்க வந்துட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். ஷீல்டு ட்ராஃபி எல்லாம் வாங்கிட்டோம். இன்னும் வந்துட்டு அதை இது பண்ண கொடுக்கணும். நேம் வந்துட்டு ஸ்டிக் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு கொடுக்கணும். இன்னும் மெட்டீரியல்ஸ் வாங்கணும். இப்ப வெயிலா இருக்கு, சுத்தமா வந்துட்டு முடியல. இப்பதான் ஒரு வேலையை முடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் இப்ப நாங்க வந்துட்டு vlog எடுக்கிறோமா. நாங்க வந்துட்டு எல்லா இடத்துலயும் வந்துட்டு இந்த மாதிரி எங்களை பார்க்கும் போது எங்களுக்கு ஒரு மாதிரி வியர்டா ஃபீல் ஆகுது. எதுக்கு நம்மள பாக்குறாங்க அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துட்டு இருக்கோம். எல்லாரும் எங்களை ஒரு மாதிரி கேவலமா பாக்குறாங்க. இப்ப நாங்க வந்துட்டு ஷீல்டு வேலை மட்டும்தான் முடிச்சோம். அதுக்குள்ள எங்களுக்கு பசி வந்துச்சு. அதனால சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுற இடத்துக்கு வந்துட்டோம். நாங்க வந்துட்டு மெனு கார்டு பார்த்து நாங்க ஒரு டிஷ் சொல்லலான்னு வந்தோம். ஆனா இப்ப வந்துட்டு டைம் வந்துட்டு 4:20 ஆனனால அவங்களே ஒரு 3 டிஷ் சொல்லி இதுதான் எங்ககிட்ட இருக்கு, 3ல எது வேணும்னு எங்ககிட்ட ஆப்ஷன் கேட்டுக்கிட்டாங்க. சரி வேற வழி இல்ல, பசிக்கு சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பிரியாணி, சிக்கன் ஃப்ரை, தால்சா, தயிர் பச்சடி நாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்ப எங்களோட வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஆனா இப்பவே மணி வந்துட்டு 5 ஆயிடுச்சு. பார்க்கலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. இப்ப நாங்க பஸ் ஏற போறோம். வேற இடத்துல போயிட்டு தான் இப்போ நம்ம வாங்கின ஷீல்டுக்கு எல்லாத்துக்குமே நேம் அடிக்க கொடுக்கணும். ஹேண்ட் எம்ப்ராய்டரிக்கான திங்ஸ் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்கு. எங்க பிரிண்ட் போடுறாங்கன்னு தெரியல. தெரியாம நாங்க வந்துட்டு போயிட்டு இருக்கோம். எங்க பிரிண்ட் போடுறாங்கன்னே தெரியாம ஒவ்வொரு இடமா கேட்டு கேட்டு போயிடலான்னு சொல்லிட்டு. முன்ன பின்ன ஷீல்டுக்கு பிரிண்ட் போட்டிருந்தா தானே எங்க போடுறோம்னு தெரியும். இப்பதானே ஃபர்ஸ்ட் நாங்க ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கோம். அதனால தேடிக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு இடமா. பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டோம் கடையை. பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ஆல்ரெடி ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு வேற போகணும். ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ரொம்ப டயர்டும் ஆயிடுச்சு. ஒரு வழியா மெட்டீரியல்ஸ் எல்லாம் வாங்கி முடிச்சிட்டோம். ரொம்ப டல் ஆயிட்டோம், ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். இப்ப டைம் வந்து 8:20. இப்பதான் நாங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ஒரு வழியா
எல்லா ப்ராடக்ட்ஸும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு இப்போ வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:30. ஸோ நம்ம வாங்குன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அன்பாக்ஸ் பண்ணலான்ற ஒரு ஐடியால இருக்கேன். ஸோ அந்த அன்பாக்ஸிங் வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல அன்பாக்ஸிங் வீடியோ எடுக்கலாமா அப்படின்ற உங்களோட ஐடியா வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அத பொறுத்து நம்ம அன்பாக்ஸிங் வீடியோ எடுக்கலாம். தேங்க் யூ.